ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான அனிமி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு அனிமி ஃபேனாக இருந்தால் இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணீங்கன்னா வருத்தப்படுவீங்க, அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கும். சரி வாங்க, நம்ம இப்போ ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ முட்டி போட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை நிறைவேற்றுறதுக்காக பக்கத்தில் இருக்க ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோட தலையில் நச்சு நச்சு நச்சுன்னு 2-3 தடவை வெட்டிக்கிட்டே இருப்பான். வெட்டவே முடியாது. அதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கவன் இந்த தடவை வெட்டிடுவான் அப்படி சொல்லிட்டு ஆசையாக பார்த்துட்டு இருப்பான். அப்போ தலை வெட்டுறவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டியும் வெட்ட முடியாம இருக்கும் போதும் கடைசியா ஓங்கி ஒரு தடவை வெட்டலாம்னு சொல்லிட்டு புல் பவர் வச்சு வெட்ட போவான். அதை பார்த்துட்டு இந்த தடவை செத்துருவான்டான்னு சொல்லிட்டு தூரத்தில் இருக்கவன் சந்தோஷப்பட்டு இருப்பான். ஆனா வெட்டும் போது அந்த வெட்டின வெட்டில ஸ்வாட் 2 துண்டா உடஞ்சு பறந்து போயிருது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. அதை பார்த்து அவன் சாக்காயிருவான். என்னடா அவன் இந்த தடவையும் சாகல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், எனக்கு வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என் வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லை. நான் நிறைய பேரை கொன்று குவிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னால் ஏன் சாக முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். கட் பண்ணா நம்ம ஹீரோவை ஜெயில போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்கு ஒரு பொண்ணு வருவாங்க. இவங்க தாங்க நம்ம கதையோட ஹீரோயினி. நம்ம ஹீரோ கிட்ட, ஆமா உன் பேரு காபி மாறு தானே, நீ ஒரு நிஞ்சா, வாழ்க்கை ஃபுல்லா நீ நிஞ்சாவாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க நோட்ஸ்ல எழுதிக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. அது கேட்டு நம்ம ஹீரோவும், ஆமா நான் நிஞ்சாவா தான் ட்ரை பண்ணேன், இப்போ என்னன்னு கேட்டோன்னே அதுக்கு அங்கே ஹீரோயினியும், நீ உன்னோட வாழ்க்கை முழுக்க நிஞ்சா வாரதுக்கு தான் ட்ரைனிங் எடுத்து இப்போ நிஞ்சாவாயிருக்க. உன்ன மாதிரி யார் ட்ரைனிங் எடுத்தாலும் அவங்க கண்டிப்பா செத்துருவாங்க. அப்படி சாகாம இருந்தாங்கன்னா உன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ காபி மாறு, ஆமா நான் ஒரு நிஞ்சா, என்ன இந்த சின்ன சின்ன கத்திலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய நிஞ்சா டெக்னிக்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு ஹீரோயினியும், அப்படியா எனக்கு ஒன்று செஞ்சு காட்டு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, அதெல்லாம் செஞ்சு காட்ட முடியாது அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுவான். கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு மறுபடியும் மரண தண்டனை கொடுக்கறதுக்காக கூட்டு வருவாங்க. கம்புல கட்டி போட்டு சுற்றி வைக்கல வச்சு நெருப்பை கொளுத்து விட நம்ம ஹீரோ அந்த நெருப்புல அப்படி கொளுந்து விட்டு எரிவான்னு பார்த்தா அப்படி நெருப்புக்குள்ள வந்து பேய் மாதிரி கண்ணை முழிப்பான் நம்ம ஹீரோ. அதை பார்த்து மறுபடியும் இவன் சாக மாட்டான் போல இருக்கடா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பின்னாடி நம்ம ஹீரோயினி இருப்பாங்க. அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினி நோட்ஸ்ல அப்படி எழுதி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மறுபடியும் ஜெயில போடுவாங்க. அங்க நம்ம ஹீரோயினி மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட, உன்னோட பிளாஷ்பேக் ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவும், என்னோட பிளாஷ்பேக் ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாலாம் இருக்காது. அந்த பிளாஷ்பேக் என்னன்னா, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போதே என்னோட கிராம தலைவர் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டுட்டாங்களாம். அது ஏன் கொன்னாங்க, எனக்கு எது கொன்னாங்கன்னு தெரியாது. அதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட அக்கறையும் கிடையாது, கவலையும் கிடையாது. ஒரு நிஞ்சாக்கு என்ன வாழ்க்கையில் முக்கியமான தத்துவம்னா, அவனுக்கு எந்த குறிக்கோளும் இருக்காது, எந்த ஒரு கொள்கையும் இருக்காது. யாரை கொல்ல சொல்கிறாங்களோ அவங்கள கொல்லணும், அது மட்டும்தான் என்னோட வேலை. நான் அப்படி தான் எல்லாத்தையுமே கொன்று வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோயினியும், ஆமாம் எதுக்கு நீ இவங்ககிட்ட மாட்டின அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, நான் கிராமத்துலேருந்து போக பார்த்தேன், என்னை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோயினி, நீ எதுக்கு கிராமத்துக்கு போக பார்த்த அப்படின்னு கேட்பாங்க. அப்படி அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு மறுபடியும் மரண தண்டனை கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. எத்தனை தடவை நம்ம ஹீரோ கொல்ல ட்ரை பண்றானுங்க, கொல்லவே முடியல. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னா,